நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி கள்ளக்குறிச்சி கருணாபுரம்ன்ற இடத்த மறக்கவே முடியாது. பிளாக் மார்க். தமிழ்நாடு அரசியலில் அந்த நிகழ்வு இனிமேல் இடம்பெறாத இருக்க முடியாது. வரலாற்றிலே இடம்பெற்றுச்சு. 63 பேர் எனக்கு தெரிஞ்சு சுதந்திர இந்தியாவில் 1947க்கு அப்புறம் இது வரையிலும் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்க எந்த ஆட்சியிலுமே கிடையாது. டிஎம்கேவுக்கு இது வந்து கரும்புள்ளி தான். அதில் மாற்றிக்க முடியாது, அவங்க வெளியும் வர முடியாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எதுக்கு எடுத்தாலும் இந்த இன்னி கூட டிவியில் காட்டும்போது சொல்கிறான், அது சம்மந்தப்பட்ட கள்ளச்சாராய வியாபாரிகளை அரெஸ்ட் பண்ணிக்கிறோம், இத்தை பிடிச்சிக்கிறோம், அத்தை பிடிச்சிக்கிறோம் எல்லாம் சொல்கிறேன். நஷ்டஈடு என்ன கொடுத்துங்கிறீங்க? கள்ளச்சாராயம் குடிச்சு இறங்குறவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்குறீங்கன்னு நீங்கள் ஏற்கனவே கூட கொடுத்தீங்க. இவங்களும் அதே மாதிரி தான். நல்ல ஒரு சில சூழ்நிலைகள் பார்க்கும்போது ஒரே இடத்துல இந்த மாதிரி நிகழ்ந்துக்குதுன்னும் போது அதிகபட்ச நஷ்டஈடு கொடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் 1 கோடி, ஒரு குடும்பத்துக்கு 1 கோடி கொடுங்க.